பரலோக தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவ நாமத்தை தொட காத்திருக்கிற, சத்திய வசனங்களினாலே பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தை பெற காத்திருக்கிற நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய உளமார்ந்த இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தேவனை தொழவும் தேடவும் வந்திருக்கிற நாம் யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகம் இருப்பதாக. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளிலும் சில சத்தியங்களை, முக்கியமான சத்தியங்களை படித்து கொண்டு வந்தோம். இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்ன செய்கிறேன் அப்படின்னா, முடிவு ஆராதனையில் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தக சத்தியங்களை நான் ஆரம்ப ஆராதனைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கொஞ்சம் ஜெபத்தில் இருந்து அந்த காரியங்களை நான் யோசித்து பார்த்தேன். வரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் 7 சபைகளை கடந்துடுச்சு அப்படின்னா 7 முத்திரை, 7 எக்காலம், அதை தொடர்ந்து 4 மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தின் முடிவில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்தையும் படிப்படியாக படிக்க போகிறோங்க. ஸோ முடிவு ஆராதனையில் அதற்கான நேரங்கள் நமக்கு சரியாக இல்லாத காரணத்தினால இந்த ஆரம்ப ஆராதனையில் அந்த சத்தியத்தை கொடுக்கும் பொழுது இன்னும் அநேகருக்கு அது பிரயோஜனமாய் மாறும் என்ற ஆவியானவருடைய உணர்த்துதலினாலே நான் இந்த காரியங்களை செய்திருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட ஒத்துழைப்பு நல்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களில் பெர்கமு திருச்சபையின் சத்தியங்களை ஆவியானவர் நாம் படிக்கும்படியாக நமக்கு உதவி செய்தார். 7 திருச்சபைகளில் 3 திருச்சபைகளை படித்து முடித்த நாம் 4வது திருச்சபை குறித்து படிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். தியத்ராவில் தீய எசுபேல் என்ற தலைப்பில் ஒரு நல்ல சத்தியத்தை நாம் படிக்க காத்திருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது திருச்சபை, 7 திருச்சபைகளில் முதலாவது திருச்சபை எபேசு திருச்சபை. கிபி 31 துவங்கிய அந்த திருச்சபை 100 முடிவடைந்தது என்பதை நாம் ஏற்கனவே படித்தோம். முதலாவது திருச்சபை எபேசு திருச்சபை. 2வது திருச்சபை சிமர்னா திருச்சபை 101 துவங்கின திருச்சபை 313 கிபி 313 வரைக்கும் அது தொடர்ந்தது என்ற காரியத்தை நம்ம படித்தோம். அந்த சிமர்னா திருச்சபை குறித்து படிக்கும் பொழுது 302 தொடங்கி 313 வரைக்கும் ஒரு 10 வருட உபத்திரவ சம்பவத்தையும் நம்ம சிமர்னா திருச்சபையில் படித்தோங்க. அதை தொடர்ந்து கடந்த வாரத்தில் பெர்கமு திருச்சபை குறித்து நம்ம படித்தோம். பாருங்க, இந்த எபேசு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை எழுப்பி அந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார். செய்தியை அனுப்பின போது எல்லோரும் கிறிஸ்துவினுடைய அந்த அன்பை புரிந்து கொண்டு அநேகர் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிற காரியத்தை சாத்தான் பார்க்கறான். பார்த்தவன் இவர்கள் விட்டா இப்படி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போயிடுவாங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் முடிவு வந்துவிடும் என்பதை புரிஞ்சவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அந்த சுவிசேஷத்தை கொண்டு போறவங்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சான். அதான் சிமர்னா திருச்சபையினுடைய அனுபவத்தை படித்தோம். சிமர்னா மிர் என்ற ஒரு செடியை குடிச்சு படித்தோம். அது கசக்க கசக்க எப்படி நறுமணம் வீசுகிறதோ அதே போல அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் நசுக்கப்பட்டார்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் என்ற சத்தியத்தை 2வது திருச்சபையில் படித்தோம். பார்த்தான் உபத்திரவப்படுத்த ஆத்துமாக்கள் அநேகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ என்னடா செய்யலாம் அப்படின்னு நினைச்சவன் உபத்திரவத்தினால் செய்ய முடியாததை தந்திரத்தினால் செய்தான் என்று சொல்லி பெர்கமு திருச்சபையில் படித்தோம். அவன் என்ன செஞ்சான்? ஒன்றும் இல்லை, மக்களை எப்படியாகிலும் அவன் கிறிஸ்து விட்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அஞ்ஞான மார்க்கத்தின் கொள்கைகளையும் போதனைகளையும் அப்படியே மெதுவாக எங்கே கொண்டு வந்தான்? கிறிஸ்தவ சபைக்குள்ளே கொண்டு வந்தான். கான்ஸ்டன்டைன் மன்னன் ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வந்து அவர் செய்தார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் படித்தோம். அதில் தான் இந்த புனித வெள்ளி, ஈஸ்டர், கிறிஸ்மஸ், இப்படி பல காரியங்கள் அதில் அடங்கியிருக்கிறது என்ற பாடத்தை படித்தோம். இன்னைக்கு 4வது திருச்சபை குறித்து படிக்க போகிறோம். சாத்தான் இப்போ 3வது திருச்சபையில் அப்படியே கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள வந்துட்டான். கிறிஸ்தவத்துக்குள்ள அடியெடுத்து வைத்தவன் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை முழுகடிக்க செய்வதற்கு அவன் எடுத்த அடுத்த ஆயுதம் என்ன, யாரை பயன்படுத்தி இந்த காரியங்கள் அவன் செய்கிறான் என்பதை தான் 4வது திருச்சபையாகிய தியத்ரா திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. இந்த தியத்ரா திருச்சபையினுடைய காலம் நான் சொன்னது போல 313 538 வரைக்கும் பெர்கமு, 538க்கு அப்புறம் நடைபெறுகிற சம்பவங்கள் தான் தியத்ரா திருச்சபையினுடைய சம்பவங்கள். 538 கிபி 538க்கு அப்புறம் வருகிற ஒவ்வொரு சம்பவங்களும் தியத்ரா திருச்சபையில் நடைபெறுகிற சம்பவங்கள் என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முக்கியமாக பாருங்களேன்,
இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலே அதிக வசனங்களை கொண்ட ஒரு சத்தியம் இருக்கும் அப்படின்னா அது தியத்ரா திருச்சபை தான். மற்ற 7 திருச்சபைகளில் நீங்கள் எபேசை எடுத்துக்கிட்டாலும் சரி, சிமர்னாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, பெர்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 6 வசனங்கள் 7 வசனங்களுக்குள்ளாகவே ஆண்டவர் பேசி முடிச்சிருவார். ஆனால் பாருங்க, இந்த தியத்ரா திருச்சபைக்கு கிட்டத்தட்ட 12 வசனங்கள் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ 12 வசனங்களை பேசுகிறார் அப்படின்னா இந்த திருச்சபையை குறித்து நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த காரியம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணுங்க. பாருங்களேன், தொடர்ச்சியாக இந்த தியத்ரா திருச்சபைக்கு வரும்பொழுது ஆண்டவர் எந்த இடத்திலும் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் பயன்படுத்தின எந்த பகுதியாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பயன்படுத்தாத ஒரே ஒரு வார்த்தையை இந்த தியத்ரா திருச்சபையில் தான் பயன்படுத்துகிறார். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:18, தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள யாருங்களா? தேவகுமாரன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தேவகுமாரன் வருது. அந்த ஒரு இடம் எது அப்படின்னா இதுதான். தியத்ரா திருச்சபையில் மாத்திரம்தான் ஆண்டவர் சொல்றாரு நான் தான் தேவகுமாரன் அப்படின்னு சொல்றார். அப்ப தியத்ரா திருச்சபையில் நான் தான் தேவகுமாரன் ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா அப்ப ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்துகிறதுக்கு எதிராக ஒரு காரியம் இந்த தியத்ரா திருச்சபையில் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு திருச்சபையை குறித்து படிக்கும்போது 5 விஷயங்களை படிப்போம். என்னென்னங்க? ஃபர்ஸ்ட் அறிமுகம் படிப்போம். ஒரு திருச்சபைக்கான அறிமுகத்தை ஆண்டவர் நம்ம காட்டுவார். இரண்டாவது, அறிமுகத்தை காட்டின ஆண்டவர் பாராட்டுவார், திருச்சபையை பாராட்டுவார். திருச்சபை பாராட்டிய தெய்வம் அடுத்தது என்ன செய்வார்னா கொஞ்சம் குறைய சுட்டி காட்டுவார். குறைய சுட்டி காட்டின ஆண்டவர் என்ன செய்வார்னா அன்பான ஆலோசனையை கொடுப்பார். ஆலோசனையை சொல்ற தெய்வம் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணுவார் அவங்களுக்கு கொடுப்பார். அந்த 5 காரியங்களை தியத்ரா திருச்சபையில் நம்ம படிக்க போகிறோம். 3 விஷயங்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். முதல் தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறும்? அந்த பட்டினத்தில் நிறைவேறும். இரண்டாவது லோக்கல் சர்ச்சில் நிறைவேறும். மூன்றாவது அந்த காலகட்டங்களில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையுமே அது நிறைவேறும். அப்போ இந்த 3 தீர்க்க தரிசனங்களையும் நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் குயிக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னா இயேசுவினுடைய அறிமுகம், தியத்ரா திருச்சபைக்கு இயேசுவினுடைய அறிமுகம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 18, தியத்ரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது. கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு எப்படி வெளிப்படுறாரு பாருங்க. அக்கினி ஜுவாலை, அப்ப அக்கினி சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் தியத்ரா திருச்சபையில் இருக்க போது படிக்க போறோம். இரண்டாவது, வெண்கலம் என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அப்ப தியத்ரா பட்டினத்தில் வெண்கலத்துக்கான முக்கியத்துவமும் ஒன்று இருக்கிறது அப்படி என்பதை புரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது, தன்னை தேவகுமாரனாக வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அப்ப தேவகுமாரன் என்று தேவன் தன்னை அடையாளப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இங்க யாரோ தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிக் கொள்கிற நபர் இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லை இல்லை நான் தான் தேவகுமாரன் என்று சொல்லி தன்னை என்ன பண்றாரு தேவகுமாரனாய் அடையாளப்படுத்துகிறார் என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். இதுதான் அறிமுகம். அறிமுகம் எப்படி? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள், வெண்கலம் போன்ற பாதங்கள், அதுக்கு அடுத்தது தேவகுமாரன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது பாருங்க, திருச்சபைக்கான பாராட்டு. என்ன பாராட்டு ஆண்டவர் கொடுக்கிறாரு? வசனம் 19 வாசிப்போம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் பொறுமையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளையும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவர் குறைய சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, நீ முன்னாடி செஞ்ச கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன், பின்னாடி செஞ்ச கிரியை நான் அறிந்திருக்கிறேன்ப்பா, நீ எல்லாம் கரெக்டு தான், ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த குறை என்னன்னு பாருங்க. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். பாருங்க, யாரையோ ஒரு நபரை பயன்படுத்துறாங்க. பேர் என்னங்க? யெசபேல். பெர்கமு திருச்சபையில் 2 பழைய ஏற்பாட்டு நபரை படிச்சமே. யார் அவங்க? பெர்கமு திருச்சபையில் பாலாக், பிலேயாம். அங்க முக்கியமான விஷயத்தை படிச்சோம். பாலாக்கு அவர் அரசியல் ராஜா, பிலேயாம் தீர்க்கதரிசி. அப்ப
ஆன்மீகமும் அரசியலும் இணைந்து கிறிஸ்தவர்களை ஒழிப்பதற்கு திட்டம் வகுத்தார்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை படித்த நம்ம இங்கே மீண்டும் பழைய ஏற்பாட்டு சம்பவத்தில் ஒரு அம்மாவை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க பேர் என்னங்க? யெசபேல். அந்த யெசபேலை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அடுத்த வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை இந்த தியத்தா திருச்சபையில் படிக்க போகிறேங்க. யெசபேல் என்ற ஒரு நபரை வேதம் என்ன செய்யுது அப்படின்னா அறிமுகப்படுத்துது. இப்போ இதையெல்லாம் படித்த நாம் 3 தீர்க்கதரிசன நிறைவேறலை படிக்கணும் இல்லைங்களா? பட்டினம், லோக்கல் சர்ச், அந்த காலகட்ட திருச்சபை. இப்போ அந்த தியத்ரா அந்த பட்டினத்தினுடைய காரியங்களை கொஞ்சம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா படிப்போம். இந்த தியத்ரா என்ற பட்டினத்துக்கு சில மிக முக்கியமான காரியங்களை கொடுத்துருக்குறாங்க. அந்த காரியங்களை நம்ம படிப்போம். இந்த தியத்ரா என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நொறுங்குண்ட பலி அப்படின்னு அர்த்தம். நொறுங்குண்ட பலி. ஏன் அப்படின்னா இந்த தியத்ராவினுடைய காலகட்டத்தில் அநேகர் நொறுக்கப்பட்டவர்களாய் பலியான சம்பவத்தை வேதம் என்ன செய்ய போகுதுன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. தியத்ரா என்பதற்கு நொறுங்குண்ட பலி என்று அர்த்தங்க. ஸோ இப்போ அந்த பட்டினத்துக்கு வரும்பொழுது இந்த பட்டினத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா வெண்கல தொழில் செய்கிற காரியம் இந்த தியத்ரா பட்டினத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்களாம். வெண்கலம் செய்யக்கூடிய பித்தளைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பித்தளை வெண்கலம் செய்யக்கூடிய காரியம் இந்த தியத்ரா பட்டினத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்களாம். ரெண்டாவது, உலைக்களம் ஆங்காங்கே வைத்து அந்த வெண்கலங்களை உருக்குவதற்கும் அந்த வெண்கலங்களை கொண்டு மற்ற காரியங்களை செய்வதற்கும் அதிகமாக எது இருந்துச்சு அப்படின்னா உலைக்களங்களை அவங்க பயன்படுத்தினாங்களாம். உலைக்களத்தில் என்ன இருக்கும்? அக்கினி இருக்கும். கிறிஸ்து அதனால தான் தியத்ரா திருச்சபைக்கு அறிமுகமாகும்போது எப்படி அறிமுகமாகிறாரு? அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் வெண்கலம் போன்ற பாதங்களும். அப்படின்னா வெண்கலமும் அக்கினியும் எங்கே சம்மந்தப்பட்டிருக்குது? தியத்ரா திருச்சபையில் அது சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெண்கலம் அப்படின்ற வார்த்தை திரும்ப ஒரு வார்த்தை படிப்போம் நம்ம. இப்போ இந்த பட்டினத்தில் வெண்கலத்தினுடைய தொழில் எப்படி அதிகமோ அக்கினி உலைகள் எப்படி அதிகமாக இருக்குமோ அதே போல் இந்த பட்டினத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு என்ன அப்படின்னா சாயப்பட்டறைகள் அதிகமாக உள்ள ஒரு இடம் எது அப்படின்னா இந்த தியத்ரா பட்டினம் தான். என்ன கலர் சாயம் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னா ரத்தாம்பர சிவப்பு. ஒரு வசனம் வேதாகமத்தில் வாசிப்போம் அப்படின்னா அப்போஸ்தலர் 16:14 பாருங்களேன். இது தியத்ரா பட்டினம் எங்கே இருக்குது அப்படின்னா லிடியா என்ற நாட்டினுடைய வடப்பகுதி. இப்போ அதுதான் வேதம் சொல்ல போகுது. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் எனும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். போது நிறுத்துங்க பாருங்க, இங்க வசனம் வருது. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும். அப்ப அந்த சாயப்பட்டறை இருந்துச்சு. அங்க சாயப்பட்டறையில் எந்த கலர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ரத்தாம்பர சிவப்பு. அந்த ரத்தாம்பர சிவப்பை வித்தவங்களுடைய பேர் என்னன்னு பாருங்க, லீதியாள். லிடியாவில் வடப்பகுதியில் தான் இந்த தியத்ரா இருக்குது. ஒருவேளை அவருடைய தகப்பன் அந்த லிடியா என்ற ஞாபகமாக கூட இவங்களுக்கு பேர் வச்சாங்களா தெரியல. ஆனால் லிடியாவுடைய வடப்பகுதியில் தான் எது இருக்குதுன்னா தியத்ரா இருக்குது. இந்த தியத்ரா பட்டினத்தில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா சாயப்பட்டறை. என்ன கலர் சாயம்? ரத்தாம்பரம் சிவப்பு என்ற காரியத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. அதை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குதுங்க. என்ன அப்படின்னா சூரிய நமஸ்காரத்துக்காக ஒரு பெரிய கோயில் இவங்க கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கோயில் பேர் என்னன்னா அப்பல்லோ. அப்பல்லோ சூரிய கோயிலை இவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா கட்டி அங்க சூரியனை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு சூழல் எங்க இருந்துச்சு அப்படின்னா இந்த தியத்ரா பட்டினத்தில் இருந்துச்சு. ஒரு 4-5 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம், தியத்ரா பட்டினத்தில் வெண்கல தொழில் அதிகமாக இருக்கும்.
ரெண்டாவது, உலைக்களங்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும். மூன்றாவது, இந்த தியத்ரா பட்டினம் லிடியாவில் வடப்பகுதியில் இருக்குது. அங்கே சாயப்பட்டறைகள் அதிகமாக இருக்குது. அந்த சாயப்பட்டறைகளை எந்த கலர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா ரத்தாம்பர சிவப்பு. அதை தாண்டி ஒரு விஷயத்தை பார்த்தோம். சூரியனை வணங்கக்கூடிய ஒரு அப்பல்லோ பெரிய கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தியத்ரா பட்டினத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிச்சிங்க, இதில் வருகிற வார்த்தையை கவனிங்க. சூரிய கடவுள், ரத்தாம்பர சிவப்பு, இது எல்லாம் எப்படி லிங்க் ஆகுது அப்படி என்பதை கீழே நம்ம படிக்க போகிறோம். இதுதான் பட்டினத்தினுடைய சிறப்பு. இப்போ பட்டினத்தினுடைய சிறப்பை படித்த நம்ம லோக்கல் சர்ச்சை குறித்து படிக்கணும் இல்லைங்களா? இந்த லோக்கல் சர்ச் தியத்ராவில் ஒரு லோக்கல் சர்ச் இருந்துச்சுங்களாம். அந்த லோக்கல் சர்ச்சில் ஒரு ஸ்திரீ, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு போலியான ஸ்திரீ தான் என்ன பண்ணியிருக்கிறா அப்படின்னா அந்த திருச்சபையை கட்டி ஆண்டிருக்கிறாங்களாம். அந்த ஸ்திரீ திருச்சபையை கட்டி ஆள்வது மாத்திரம் அல்ல, அவகிட்ட ஒரு தவறான குணநலமும் காணப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா விபச்சார செய்கிற அந்த காரியம் அந்த ஸ்திரீயின் இடத்துல காணப்பட்டுச்சுங்களா. அந்த லோக்கல் சர்ச்சை கட்டி ஆண்ட அந்த ஸ்திரீயின் இடத்துல இந்த தவறான ஒரு பழக்கம் என்ன பண்ணுச்சுங்களா காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாற்று காரியங்களை நம்ம வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியுதுங்க. இப்போ இந்த லோக்கல் திருச்சபையை போலவே பாருங்க, ஆண்டவர் அந்த காலகட்டத்தின் திருச்சபையில் சில மிக முக்கியமான விஷயங்களை சொல்ல போறார். பட்டினத்தை படித்த நாம, லோக்கல் சர்ச்சை படித்த நாம அடுத்த விஷயத்தை படிக்க போகிறோம். அந்த காலகட்டங்களுடைய திருச்சபை, அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த அந்த திருச்சபையினுடைய காலகட்டத்தை பயன்படுத்தும் போது ஒரு நபர் பேரை ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னு ஆரம்பத்தில் படித்தோம். எந்த நபருங்க? எசபேல். யாருங்க இந்த எசபேல்? பழைய ஏற்பாட்டில் எசபேல் என்பது யாருங்க? ஆகாப் ராஜாவுடைய மனைவி. இந்த எசபேலுடைய தகப்பன் பேர் என்ன தெரியுங்களா? ஏத் பாகால். நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த அவருடைய தகப்பன் சீதோன் பட்டினத்தில் அவர் ராஜா. இந்த சீதோன் பட்டினம் எப்படிப்பட்ட பட்டினம் அப்படின்னா அஞ்ஞான தெய்வங்களையும் அஞ்ஞான மார்க்கங்களையும் கொண்டிருக்கிற ஒரு பட்டினம். எந்த பட்டினம் அப்படின்னா இந்த சீதோன் பட்டினம். இந்த சீதோன் பட்டினத்தில் தகப்பன், அவருடைய தகப்பன் பேர் சொன்னோம் ஏத் பாகால் அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்களா? இந்த ஏத் பாகால் ராஜாவும் இருந்தாரு, அதே சமயம் அந்த பாகாலுக்கு பூசாரியாகவும் அவர் காணப்பட்டார். இப்ப தகப்பன் அந்த நாட்டினுடைய ராஜாவுமா இருக்கிறாரு, பூசாரியுமா இருக்கிறாரு. இப்ப அந்த கோயில்ல இந்த எசபேல் என்கிற ஸ்திரீ தான் யாரா இருந்தாங்க அப்படின்னா தீர்க்கதரிசியா இருந்தாங்களாம். இப்ப ஆகாப் ராஜாவுக்கு திருமணம் முடிக்கணும். இப்ப ஏத் பாகால் என்ற ராஜாவுடைய பெண்ணை தான் அவர் என்ன பண்ணாரு, கொண்டு வந்து மனம் முடிச்சு எங்க கொண்டு வந்து வச்சாரு? இஸ்ரவேல் நாட்டில் கொண்டு வந்து வச்சார். நமக்கு நல்லா தெரியும், அந்த சம்பவங்கள் எல்லாம் அதிகமாக நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதனால் நான் அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் கடந்து அடுத்த காரியத்துக்கு கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எசபேல் என்னும் தீர்க்கதரிசி அந்த பாகால் தெய்வத்தை வணங்கி பூசாரி வேலை செய்த அந்த ஏத் பாகாலுடைய பிள்ளை தான் எசபேல் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த அம்மா யாருக்கு தீர்க்கதரிசியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி படித்தேன். யாருக்கு தெரியுங்களா? போன வாரம் படித்தேன் பாருங்க, அஸ்தரோத் அப்படின்னு சொல்லி ஒரு அந்நிய தெய்வத்தை படித்தேன் பாருங்க. அந்த அஸ்தரோத்துக்கு தான் இந்த அம்மா தீர்க்கதரிசி இருந்துகிட்டு இருந்தாங்களாம். இப்ப அந்த தீர்க்கதரிசி அம்மாவை தான் யார் திருமணம் முடிச்சது? ஆகாப் திருமணம் முடிச்சார். இப்ப ஆகாப் அவர்களை திருமணம் முடிச்சு கொண்டு வந்து அரண்மனையில் வச்சாரு. இப்ப அரண்மனையில் வச்ச மாத்திரத்தில் ராஜா கிட்ட இருந்த எல்லா ஆட்சியும் யார் கைப்பற்றியது? எசபேல் கைப்பற்றிக்கிட்டாங்க. எசபேல் தான் ராஜாவினுடைய எல்லா காரியத்தையும் அவங்க செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப வந்தவங்க சீதனமா யாரை கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? சீதோன் பட்டினத்திலிருந்து வந்தாங்க திருமணம் முடிச்சு. சீதனமா என்ன கொண்டு வந்தாங்க தெரியுங்களான்னு கேட்கிறேன் நான். 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கூட கொண்டு வந்தாங்க. இந்த 850 பாகால் தீர்க்கதரிசிகளும் எருசலேமுக்குள்ள வந்தாங்க. இப்ப அந்த இஸ்ரவேல் தேசமே எப்படி மாறிடுச்சு அப்படின்னா முன்னாடி கர்த்தரை தொழுது கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிற ஜனங்களா இருந்தவங்க எல்லாருமே எப்படி மாறிட்டாங்க? பாகாலை தேடக்கூடியவர்களா மாறிட்டாங்க. இந்த டைம்ல தான் யார் உள்ள வந்தது? எலியா தீர்க்கதரிசி உள்ள வந்தார். வந்து என்ன சொன்னாரு? கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்கு, பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன காரியத்தை நம்ம பார்க்க முடியுதுங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்ப எசபேலுடைய சம்பவத்தை நம்ம தெளிவாய் படிச்சிருக்கிறோம். இந்த எசபேலை குறித்து வேதாகமும் சில காரியங்களை சொல்லுது. இந்த எசபேல் எத்தனை வருஷம் ஆட்சி செய்தாள் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.5 வருஷம், மழை இல்லாமல் போன அந்த 3.5 வருஷ காலங்களும் எசபேலுடைய சூழல்களை நம்ம தெளிவாய் 1 ராஜாக்கள் 17, 18 சம்பவங்களை தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா நமக்கு அதில் தெளிவாக மாறும். இந்த 3.5 வருஷமும் வானம் வெண்கலமாக மாறிடுச்சு, மழையே
இல்லை. மழை இல்லாம அந்த தேசமே பஞ்சத்தில் இருந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து பார்க்க முடியுது. இந்த எசபேல் எப்படி இறந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது பாருங்களேன். அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தை வருகிற அந்த எசபேலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதை கொஞ்சம் வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 9வது அதிகாரம் 22வது வாக்கியத்தை பாருங்களேன். 2 ராஜாக்களின் புத்தகம் வாசிக்க. யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்ப இந்த எசபேல் என்ன செய்தாங்களாம்? வேசித்தனம் பண்ணினார்களாம். அதை தாண்டி பில்லி சூனியங்கள் இத்தனை ஏராளமா இருக்க சமாதானம் ஏது? அப்ப அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாகவே வேசித்தனம், விபச்சாரம், பில்லி சூனியங்கள், இப்படி பல காரியங்கள்னால அந்த இஸ்ரவேல் தேசமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா முழுகி கடந்துச்சு. இப்ப இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் யார் அனுப்பினார் சொன்னோம்? எலியா தீர்க்கதரிசி. அப்ப நல்லா பாருங்க, இந்த எசபேலுடைய காலங்களில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அனுப்புறாரு. இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு சீர்திருத்தத்தை என்ன பண்றாரு? உண்டு பண்றார். இந்த எலியாவுக்கு அப்புறம் பாருங்க, ஒவ்வொரு நபர்களா வராங்க. இந்த ஒவ்வொரு நபர்களும் என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வராங்க, ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. இப்ப இந்த எசபேலுடைய சம்பவத்தை படிச்ச நாம இங்க புதிய ஏற்பாட்டில் தியத்திராவின் காலகட்டத்தில் ஒரு எசபேலை வேதம் பேசுது. அந்த 2வது அதிகாரத்தை கொஞ்சம் வந்துருங்க. அந்த எசபேல் யாரு, அவங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை கொஞ்சம் பார்த்து நம்ம முடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்களேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள். ஃபர்ஸ்ட் யாருங்களா? எசபேல்னா யாரு? ஸ்திரீ. நமக்கு நல்லா தெரியும், தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் போது எதுவும் சுய தோற்றம் அல்ல, அது எப்படி அடையாளமாய் பேசப்படுகிறது. இப்ப இங்க ஸ்திரீயானவள் அப்படின்னு சொல்றாங்களே, எசபேல் ஒரு ஸ்திரீ என்பது பழைய ஏற்பாட்டு சம்பவம். ஆனா புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது ஸ்திரீ என்பது யாரை குறிக்கும்? படிக்க போறோம் கீழே, அதை மனசுல வச்சுக்கங்க. எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். அப்ப இங்க இந்த எசபேல் என்ன செய்திருக்கிறாங்க? வேசித்தனம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வார்த்தையை கவனிங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்ப இந்த எசபேல், இந்த ஆவிக்குரிய எசபேல் என்ன செய்திருக்கிறா அப்படின்னா, மக்களை வஞ்சனைக்குள்ள நடத்துகிற காரியத்தை இந்த எசபேல் செய்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த எசபேல் யார் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பாருங்களேன், இங்கே வந்த சில அடையாளங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வேதாகமத்தோடு ஒப்பிட்டு படிக்க போகிறோம். இந்த தியத்திராவின் காலகட்டத்தில் வந்த எசபேல் யாரு? எசபேல் ஸ்திரீயானவள் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்திரீ என்பது வேதாகமத்தில் சபையை குறிக்கும் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்போ இதே சாப்டரை ஒரு அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் லிஸ்ட் போட்டு காட்ட போறார். இந்த எசபேல் யார் என்பதை கண்டுபிடிக்க எத்தனை அடையாளங்கள் வருதுன்னு பாருங்களேன். ஆரம்பத்தில் நான் சொல்றது போல ஒரு நபர், முன்பின் தெரியாத ஒரு நபரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எது எல்லாம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம்? ஒன்று, பேர் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஊருக்குள்ளே போய் அந்த பேரை சொல்லி கேட்டால் தெரிஞ்சிடும். ஒருவேளை எனக்கு பேர் தெரியல, நான் பார்த்துட்டேன் அவரை, ஆனால் அவரை கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த நபர் இப்படி போனாரான்னு கேட்கறதுக்கு எப்படி வச்சு கேட்போம்? சட்டை கலர், ஒருவேளை அவங்க ட்ரெஸ் கலர் இந்த கலர் சட்டையை போட்டவங்க போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒருவேளை எனக்கு ட்ரெஸ் கலர்னு தெரியலைங்க, ஆனால் அந்த நபர் செய்கிற வேலை தெரியும். இப்போ அந்த வேலை செய்கிற நபரை வச்சு என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். இந்த வேலையை செய்கிற நபர் எங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதை தாண்டி இதுவும் என்கிட்ட இல்லை, அட்ரஸ் இருக்குது அப்படின்னா இந்த அட்ரஸை காட்டி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் மக்கள் சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இந்த எசபேலை ஆண்டவர் எப்படி காட்டி கொடுக்குறாருன்னு பாருங்களேன். ஆண்டவர் ஒரு அடையாளம் அல்ல, 2 அடையாளம் அல்ல, கிட்டத்தட்ட 5 அடையாளங்களை கொடுத்துட்றார். இந்த எசபேல் யாருன்னு கண்டுபிடிப்பான்னு சொல்லி எத்தனை அடையாளங்கள்ங்க? 5 அடையாளங்கள். இங்க வந்த வேசித்தனம், இங்க வந்த விபச்சார காரியம். அப்படியே வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் வசனம் 1லிருந்து நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. வசனம் 1 பாருங்களேன். 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து
என்னோட பேசி நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறிகொண்டு இருந்தார்களே. இப்ப இங்க வேசித்தனம் என்ற வார்த்தை வருது. இந்த வேசித்தனம் யாரோடு அப்படின்னா பூமியின் ராஜாக்களோடு. நாம் ஆரம்பத்தில் பெர்கமு சபையில் படித்தோம் பாருங்க, ஆன்மீகமும் அரசியலும் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம் பாருங்க. இங்க எசபேல், இங்க சொல்லக்கூடிய எசபேலும் என்ன செய்யறா அப்படின்னா ஆன்மீகத்தை அரசியலோடு இணைக்கிறா. அப்ப வேசித்தனம் பூமியின் ராஜாக்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடிய ஒரு காரியம். அதை தொடர்ந்து பாருங்க, வசனம் 4 நான் வாசிக்க போறேன். தியத்திரா திருச்சபையில் வந்த எத்தனை விஷயங்கள் இங்க வருதுன்னு பாருங்களேன். 4வது வசனம், அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து. தியத்திரா திருச்சபையில் ஒரு சாயப்பட்டறை இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த சாயப்பட்டறையில் எந்த கலர் ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தோம்? இரத்தாம்பர சிவப்பு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த எசபேல், அந்த சபை, அந்த மார்க்கம் நீ கண்டுபிடிக்க வேண்டிய ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. நான் உனக்கு டைரக்டா காட்டுறேன். அவ தான் வேசி என்பதை 1வது வசனத்தில் சொல்லிட்டேன். இப்போ அது யார் என்பதை கண்டுபிடிக்க ட்ரெஸ் கோடை நான் சொல்றேன். ட்ரெஸ் கோடை பார்த்து புரிஞ்சுக்க. 4வது வசனம், அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளால் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். முதல் அடையாளம் இரத்தாம்பர சிவப்பை ஆடையை அணிந்திருக்கிறவள் என்று சொல்லி அந்த ஸ்திரியை குறித்து சொல்றாங்க. 2வது அடையாளம் பாருங்க, என்ன காரியம் அப்படின்னு 5வது வசனத்தில் பாருங்க. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் அருவருப்புகளுக்கும் தாய். இப்ப 2வது அந்த எசபேல் யாருன்னு கண்டுபிடிக்கணுமாப்பா நீ, அவ ஒரு தாய் அப்படின்னு சொல்றாங்க. தாய் அப்படின்னா பிள்ளைகள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? நிச்சயம் இருப்பாங்க. தாய், ஸ்திரீ என்பது திருச்சபை. அப்ப இங்க தாய் என்ற வார்த்தை வருது அப்படின்னா தாய் திருச்சபை அப்படின்ற விஷயங்கள் என்ன என்பதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். 2 அடையாளங்கள் ஆண்டவர் கொடுத்தாரா? 3வது அடையாளம் பாருங்க, என்ன வேலை செய்தாங்க என்பதை கண்டுபிடிக்கிறோம் பாருங்களேன். 3வது, அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்ன வேலையை செஞ்சாலாம் அந்த ஸ்திரீ? எசபேல் எப்படி தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவையும் கொல்லுவதற்கு வகை தேடி சுற்றி திரிந்தாலோ பழைய ஏற்பாட்டு எசபேல், அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு எசபேல் என்ன செய்யறா அப்படின்னா பரிசுத்தவான்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஒழிக்கிற வேலையை. அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா கவனிங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அப்ப என்ன வேலை செய்தாங்க இவங்க? பரிசுத்தவான்களை கொன்று குவிக்கிற வேலையை இவங்க செய்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு 3வது அடையாளத்தை சொல்லுது. சரிங்க, 3 அடையாளத்தை சொன்ன வேதம் என்ன மற்றொரு அடையாளத்தை கொடுக்குது என்பதையும் நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் பார்க்க போறோம். அடுத்த அடையாளம் எது? அதே அதிகாரத்தில் கொஞ்சம் நான் கீழே வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. வசனம் 9 வாசிக்கிறேன். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும், அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இப்ப அடுத்த விஷயத்தை ஆண்டவர் போடுறாரு, அட்ரஸ் கொடுக்கிறாரு. அந்த ஸ்திரீ எசபேல் உட்கார்ந்திருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்னா 7 மலைக்கு நடுவில் உட்கார்ந்திருக்கிறா அப்படின்னு சொன்னார். இப்ப மலைன்னு சொன்னவர் அடுத்த வார்த்தையை போடுறாரு, கவனமாக கவனிங்க. 18வது வசனம், நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற நகரம் எது என்பதை கண்டுபிடிக்கணும். இதையெல்லாம் கொடுத்த ஆண்டவர் இன்னும் அநேக அடையாளங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப இந்த எசபேல், இந்த புதிய ஏற்பாட்டு எசபேல், இந்த ஆவிக்குரிய எசபேல் எத்தனை வருஷம் ஆட்சி செய்தா தெரியுங்களா? 3.5 வருஷம். அன்னைக்கு எப்படி
அங்க எசபேலுடைய காலகட்டங்களில் பழைய ஏற்பாடு எசபேலுடைய காலகட்டங்களில் 3.5 வருஷம் மழை இல்லாம போச்சோ, அதே போல 3.5 வருஷம் இந்த எசபேலும் ஆட்சி செய்தா. 3.5 வருஷம் அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் நீங்க கணக்கு போட்டு பாருங்க, நமக்கு நல்லாவே கணக்கு தெரியும். 1260 வருடம் இந்த எசபேல், ஆவிக்குரிய எசபேல் எத்தனை வருஷம் ஆட்சி செய்யறா? 1260 வருடம். கிபி 538 தொடங்கி கிபி 1798 வரைக்கும் யார் தான் ஆட்சி செய்யறது? இந்த எசபேல் தான் ஆட்சி செய்யறா. இத்தனை அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்து சொல்றாரு. தியத்திராவினுடைய காலகட்டத்தில் வந்த அந்த ஆவிக்குரிய எசபேல் யார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு. எப்படிங்க அறிமுகமானாரு? அந்த வார்த்தை ஆரம்பத்தில் நான் சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? எப்படி அறிமுகமானாரு? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இந்த இடத்துல மட்டும்தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வார்த்தை வருதுன்னு சொன்னேன். தேவகுமாரன். பார்க்கலாங்களா? இந்த எசபேல் யார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் நிறுத்தி அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துறாருன்னு பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் வசனம் 3 வாசிப்போம். அந்த வார்த்தை எவ்வளவு நேர்த்தியாய் வருதுன்னு கவனிங்க. நம்ம ஏற்கனவே படிச்சது தான், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம அதை தெளிவாய் புரிந்து கொள்வதற்காக வருகிறோம். 3வது, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. இப்ப இந்த எசபேல் வெளிப்படுவதற்கு முன்பதாக எது நடைபெறணுமா? விசுவாச துரோகம். பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் விசுவாச துரோகம் நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. எப்படி? சத்தியத்திலிருந்து அன்னைக்கு இருந்த மத தலைவர்கள் என்ன பண்ணாங்க? இடம் கொடுத்து. ராஜாவே இறங்கி வந்துட்டாரு, நம்ம கொஞ்சம் இறங்கி போறதுல அவசியம் இல்லை. அங்கதான் என்னென்னலாம் தொடங்குச்சுன்னு சொன்னோம். புனித வெள்ளி, ஈஸ்டர், கிறிஸ்மஸ் எல்லாம் எங்க தான் தொடங்குச்சு? அங்கதான் தொடங்குச்சு. விசுவாச துரோகம். இங்க சொல்றாங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த பாவ மனுஷன் யாரு? நம்ம வசனத்துக்கு இல்ல 4வது வசனத்துக்கு வந்துருவோம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். புரியுதுங்களா? ஏன் தியத்திரா திருச்சபைக்கு ஆண்டவர் நான் தான் தேவகுமாரன், நான் தான் தேவகுமாரன் சொல்லி ஏன் ஆண்டவர் தியத்திரா திருச்சபைக்கு தானே தேவகுமாரனை வெளிப்படுத்தினார் தெரியுதுங்களா? இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் ஆலயத்துல, இவர் தன்னை யாருன்னு சொல்லிக்கிறாரு? தேவனுடைய குமாரன் தன்னை சொல்லிக்கிறார். தேவனுக்கு பதிலாளின்னு தன்னை சொல்லிக் கொள்றார். அதனாலதான் ஆண்டவர் தியத்திரா திருச்சபைக்கு அறிமுகமாவதோ சொல்றாரு, நான் தான் தேவகுமாரன் அப்படின்னு தன்னை தேவகுமாரனாய் அறிமுகப்படுத்துறாரு. இத்தனை அடையாளங்களை வைத்து இந்த நபர் யார் என்பது நமக்கு தெரியுதா இல்லையா? டிரெஸ் கோட சொல்லிட்டாரு, அட்ரஸ் சொல்லிட்டாரு, செய்த வேலையை சொல்லிட்டாரு, எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு கடைசியா வந்து நிறுத்திட்டாரு. தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவர். அவர் பேரோட ஒரு காரியத்தை இணைச்சுக்கிட்டாரு. என்ன காரியம்? அவ்வளவுதாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். பேரோட இணைச்சுக்கிட்டாரு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் தேவகுமாரன், நான் தேவனுடைய பதிலாளி. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த ஆவிக்குரிய எசபேல் யார் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவா அடையாளம் காட்டுறார். நல்லா பாருங்க, இந்த கிபி 538 இருந்து 1798 1260 வருடம் இந்த எசபேல் ஆட்சி செய்யறா. அன்னைக்கு எசபேலுடைய ஆட்சி காலத்தில் ஆண்டவர் யார் அனுப்பினாரு? எலியா தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் பாருங்க. அதே போல இந்த ஆவிக்குரிய எசபேலுடைய காலகட்டம் முடியும் போது ஆண்டவர் யார் அனுப்பினார் தெரியுங்களா? அநேக சீர்திருத்தவாதிகள். மார்ட்டின் லூதர், ஜான் ஹஸ், ஜெரோம், வில்லியம் திண்டேல், இப்படிப்பட்ட பல சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ணார்னா ஆண்டவர் அனுப்பினாரு. அவர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த எசபேலுடைய காலகட்டங்களில் அங்க உள்ள இருந்தவங்க தான், ஆனா உள்ள இருந்தவங்க ஒருபோதும் அந்த காரியத்தை விட்டு வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்க. என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, எப்படியாவது சத்தியத்தை சொல்லி மீட்ட மாட்டோமா? இந்த ஆவிக்குரிய எசபேல் இந்த மார்க்கத்துக்கு நீ தப்பு பண்ற, நீ தவறா இருக்கிறன்னு சொல்லி எப்படியாவது அந்த தப்பு புரிய வச்சிட மாட்டோமா என்று சொல்லி மார்ட்டின் லூதர் படாது பாடுபட்டாருங்களாம்.
அவர் எழுதின ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன், மதியம் வாசித்து கொண்டிருந்தேன். அவர் சொல்றாரு, எனக்கு அந்த மார்க்கம் தவறு என்று தெரிந்தது, அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி என் உள்ளம் வாஞ்சித்தது. ஆனா எனக்குள்ளாக ஒரு போராட்டம் இருந்தது. அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, நான் உடைச்சுக்கிட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா இவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி காப்பாத்துறது யாரு, இவர்களை எப்படி நான் சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவேன் என்ற எண்ணம் இந்த மார்ட்டின் லூதருக்குள்ளாக இருந்தபடினால முடிஞ்ச அளவுக்குள்ள இருந்து போராடுறாருங்க. அது முடியாத பட்சம்தான் 95 கோட்பாடுகளை கொண்டு வந்து விட்டன்பெர்க் கதவுல அடிச்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, வெளியே வந்துடுறார். அப்ப நல்லா யோசித்து பாருங்க, அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு எசபேலுடைய காலத்தில் எப்படி ஆண்டவர் சீர்திருத்தவாதிகள் அனுப்பினாரோ அதே போல இந்த ஆவிக்குரிய எசபேலுடைய காலத்துக்கு பிறகாகவும் யார் வந்தாங்க, சீர்திருத்தவாதிகள் வந்தாங்க. நல்லா கணக்கு போட்டு பாருங்களேன், அங்க 3 வருஷம் மழை இல்லை, இங்க 3 வருஷம் ஆட்சி. ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது அப்ப இத்தனை காரியங்களும் நிறைவேறுகிற ஒரு காரியம் யாரிடத்தில் என்பதை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். இந்த எசபேலை குறித்து இன்னும் படிச்சு புரிஞ்சுக்க தானியேல் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம், இப்படி 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், இந்த அதிகாரங்கள் எல்லாமே இந்த ஆவிக்குரிய எசபேல் இது ஒரு சபை அப்படின்னு சொல்லி தெளிவாய் ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, ஒரு வார்த்தையை வாசனை முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வசனம் 21 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் பாருங்க, எடுத்த உடனே யாருக்கும் முடிவை கொடுத்து விடுவது கிடையாதுங்க, அழிவை கொடுத்து விடுவது கிடையாதுங்க. அழிவை கொடுப்பதற்கு முன்பதாக ஆண்டருடைய உள்ளம் எதுக்கு வாஞ்சிக்கும் அப்படின்னா, எப்படியாவது என் பிள்ளைய மீட்டு விட மாட்டேனா என்று சொல்லி ஆண்டருடைய உள்ளம் வாஞ்சிக்கிறதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 15 நூற்றாண்டுகள் இந்த மார்க்கத்துக்கு ஆண்டவர் காலதாங்களை கொடுத்தார். வெளியே வா, வெளியே வா, உன் தவறை ஒப்புக்கொள், உன்னை அழிப்பது எனக்கு விருப்பம் கிடையாது, நீ எப்படியாவது அந்த தவறிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 15 நூற்றாண்டுகள் பெரிய தவணையின் காலத்தை இந்த மார்க்கத்துக்கு கொடுத்தாரு. ஆனால் இன்னும் மனம் மாறாத பட்சத்தில் ஆண்டவரால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கீழே வசனத்தை நான் வாசிக்கிறேன். வசனம் 23, அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளம் திரைகளையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். சாத்தானுடைய ஆழம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? என்ன அர்த்தங்க? சாத்தானுடைய ஆழம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சாத்தானுடைய ஆழம்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்குன்னு ரகசியங்கள் உண்டுங்க. அந்த ரகசியத்தை அந்த மார்க்கத்தை கொண்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா செஞ்சான். இப்ப அந்த மார்க்கத்தோடு இசையாத பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாத்தானுடைய ஆழத்துக்குள்ள நீ இறங்காம இருந்த பாரு, அதனால நான் உன் மேல வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இதை சொன்ன ஆண்டவர் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. கீழே வாசிக்கிறேன் 25, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். இந்த தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டத்தில் இந்த மார்க்கம், இந்த திருச்சபை அநேகரை உபத்திரவப்படுத்தி கஷ்டப்படுத்தி பரிசுத்தவான்களை கொன்று குவித்து எத்தனையோ நாசமான வேலைகளை செய்தாலும் சத்தியத்திற்காகவே நிற்பேன் என்று சொல்லக்கூடிய ஆத்துமாக்கள் அந்த காலகட்டத்திலையும் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பற்றி கொண்டுதான் என்ன ஆசீர்வாதம்? வசனம் 26, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அடுத்த வார்த்தை, அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான். இருப்பு கோளால் ஆளுகை செய்யறது யாருங்க? இயேசு கிறிஸ்து. அதை தான் சொல்றாரு, அவன் இருப்பு கோளால் ஆளுகை செய்வானா கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை அவர்களும் உடையவர்களாக மாறுவாங்க. எனக்கு எப்படி என் பிள்ளை எனக்கு பிள்ளையோ அதே போல நீயும் என் பிள்ளையா மாறுவ, அதிகாரம் உன் கையில் நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். கீழே வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். 28, விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன்றார். ஏன் தெரியுங்களா? இந்த தியத்திராவினுடைய காலகட்டம் 1260 வருடம் இந்த மார்க்கம் ஆட்சி செய்துச்சு பாருங்க. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா இருண்ட காலம்.
அங்கே எசபேல் காலத்தில் மழை இல்லை இல்லைங்களா, 3.5 வருஷம். உபாகம் புத்தகத்தில் வசனம் வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் அந்த வசனங்களை எப்படி மழை கொப்பிட்டு சொல்கிறாங்களாம். அப்படி அன்னைக்கு எப்படி மழை இல்லாமல் போச்சோ அதே போல் இந்த ஆவிக்குரிய எசபேலுடைய காலத்தில் தேவனுடைய வசனம் இல்லைங்களாம். அதான் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தில் உனக்குள்ள வெளிச்சத்தை நீ பற்றி கொண்டு இருந்த பாரு, அதனால நான் உனக்கு எதை தருவேன்? விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் யார் தெரியுங்களா? வசந்த வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் பாருங்க, 16வது வசனம். விடிவெள்ளி நட்சத்திரம் யார்? யாரை கொடுப்பேன்னு சொல்றாரு பாருங்களேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? விடிவெள்ளி நட்சத்திரம் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா, கிறிஸ்துவ நான் உனக்காக கொடுத்தேன்ல, உன்னோடு தான் இருப்பார் அவர். அதுதாங்க அந்த வசனத்துக்கான அர்த்தம். ஒரே ஒரு வார்த்தை கீழே இருக்குது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அன்னைக்கு இருந்த தியத்ரா திருச்சபையுடைய காலகட்டத்தில் உபத்திரவம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சு, பாடு இருந்துச்சு. எல்லா உபத்திரவம், கஷ்டம், பாடுகள் மத்தியிலையும் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஜனங்களாய் மக்கள் இருக்க தான் செய்தாங்க. அன்னைக்கு வந்த அந்த ஆவிக்குரிய எசபேல் இந்த முடிவு காலத்தில் மீண்டும் வரப்போகிறார். அன்னைக்கு என்ன வஞ்சகத்தை கொண்டு வந்தாலோ அதே வஞ்சகம் மீண்டும் நம் காலத்திலும் வரப்போகிறது. அந்த ஆவிக்குரிய எசபேல் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் 5 அடையாளங்களை கொடுத்தாரு. ரத்தாம்பர சிவப்பு தான் அவங்க ட்ரெஸ், 7 மலைகள் இருக்கிற இடம் தான் அவங்க நகரம். அதை தாண்டி ஆண்டவர் உடைக்கும் போது சொன்னாரு, பரிசுத்தவான்களை கொன்று குவிக்கிற வேலையை அவங்க செய்தாங்க. இதையெல்லாம் தாண்டி சொல்லும் போது ஒரு விஷயத்தை ஆண்டவர் போட்டு உடைச்சாரு. அந்த ஆவிக்குரிய எசபேல் யார் அப்படின்னா, அது ஒரு திருச்சபை போட்டு உடைச்சிட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது யார் என்பதை. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு தியத்ரா திருச்சபையுடைய காலகட்டத்தில் மக்கள் எப்படி உண்மையும் முத்தமாய் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதம் தியத்ரா மக்களுக்கு மட்டுமல்ல, வேதவசனம் சொல்லுது சபைகளுக்கு சொல்லுகிறதை அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த சத்தியத்தை நீங்கள் நானும் கடைபிடிப்போம் அப்படின்னா, இந்த முடிவு காலத்தில் மீண்டும் வரப்போகிற அந்த ஆவிக்குரிய எசபேலுக்கு எதிர்த்து நீங்கள் நானும் நிற்போம் அப்படின்னா, ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை நம்ம கொடுப்பார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.